நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி பகுதியில் FL2 மதுபான கடையை திறக்கப்படுவதை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். வரும் 15ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே மாவட்ட கழக செயலாளர் பி. தங்கமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. கடந்த 9ஆம் தேதி படகு பழுதடைந்து திசை மாறி சென்ற மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சட்டவிரோதமாக சிறையில் அடைத்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கடும் கண்டனம். இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற இந்த செயலை முடிவுக்கு கொண்டுவர மத்திய, மாநில அரசுகள் போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புரட்சி தமிழர் வலியுறுத்தல். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் வேலை செய்த தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேரை பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த இசக்கி ராஜா, சுரேஷ், பொன்னுத்துறை, புதியவன், பேச்சிமுத்து ஆகிய 5 பேரை மீட்க அந்நாட்டு தூதரகம் வாயிலாக முன்னெடுப்புகளை துரிதப்படுத்துமாறு மத்திய, மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். டெல்லி கார் குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இரங்கல். தீவிரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவோம் என மத்திய அமைச்சர் திட்டவட்டம். டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு தீவிரவாத தாக்குதல் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம். டெல்லியில் தீவிரவாத தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து ஆறுதல். டெல்லியில் உள்ள LNJP மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களிடம் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார் பிரதமர். ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவில் இருந்து 8 சிவிங்கி புலிகளை இந்தியா கொண்டுவர ஒப்பந்தம். அரசுமுறை பயணமாக போட்ஸ்வானா சென்றுள்ள இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் அடுத்த 6 நிதியாண்டுகளில் 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆதரவு திட்டங்களை செயல்படுத்த வர்த்தகத்துறை அமைச்சகம் அனுப்பிய பரிந்துரையை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல். அமெரிக்காவின் உயர் இறக்குமதி வரி தாக்கத்தை சமாளிக்க ஜவுளி, தோல், நகை, பொறியியல் பொருட்கள் உள்ளிட்ட துறைகளுக்கு முன்னுரிமை அளித்து மலிவு விலை வர்த்தக கடன் வசதி வழங்க நடவடிக்கை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான வழக்கில் அதிமுகவின் மனுவை ஏற்று இணை மனுதாரராக சேர்த்தது உச்சநீதிமன்றம். திமுகவின் இடைக்கால தடையை கோரிக்கையை நிராகரித்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர உச்சநீதிமன்றம் அனுமதி. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். ஈரோடு பேருந்து நிலையத்தில் தனது தாயுடன் பேருந்திற்கு காத்திருந்த 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சென்னையைச் சேர்ந்த நபர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து பெண்களும் பெண் குழந்தைகளும் வாழவே தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளதாக பெற்றோரும் பொதுமக்களும் கடும் தாக்கு. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை அருகே ஆன்லைன் செயலி மூலம் பட்டதாரி இளம்பெண்ணுடன் நட்பாக பழகி அவரை ஆபாசமாக வீடியோ பதிவு செய்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் முற்றிலும் செயலிழந்து போனதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் ஆவேசம். திருப்பத்தூர் அருகே 6ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கயவன் சிக்கினான். விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை அசோக் நகர் பகுதியில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் சிக்கினார்.
தமிழகத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலினின் திமுக அரசு உருவாக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் இருந்து கோயில் நகரமான திருவண்ணாமலைக்கு கடத்தி வரப்பட்ட 5 கிலோ கஞ்சா மற்றும் கண்டெய்னர் லாரியுடன் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் இளைஞர்கள், மாணவர்கள் சீரழியும் நிலையில் முதல்வர் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் கம்மியம்பேட்டை அருகே பெங்களூருவில் இருந்து கொரியர் மூலம் குட்கா வரவழைத்து விற்க முயன்ற 2 பேர் பிடிபட்ட நிலையில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 125 கிலோ குட்கா சிக்கியது. பதவியேற்ற 4.5 ஆண்டுகளில் தமிழகத்தை போதை மாநிலமாக மாற்றி இளைஞர்களை போதையின் பாதையில் இட்டுச் சென்றதுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் இமாலய சாதனை என பொதுமக்கள் காட்டம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மதுக்கூரில் குடோனில் பதுக்கி வைத்திருந்த 177 கிலோ குட்கா பொருட்களுடன் 3 பேர் சிக்கினர். தடை செய்யப்பட்ட பொருட்கள் மாநில எல்லையில் சோதனை சாவடிகளை தாண்டி தமிழகத்திற்குள் வருவது எப்படி என பொதுமக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் கஞ்சா மற்றும் மது போதைக்கு அடிமையான மகன் பெற்ற தாயை கொடூரமாக தாக்கி கொலை செய்த சம்பவம். தமிழகத்தில் தாராளமாக மதுக்கடைகளை திறந்துவிட்டு கல்லாக்கட்டும் விடியா திமுக அரசின் இழி செயலால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி தங்களின் குடும்பத்தை சீரழிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் அருகே தனது தாயுடன் தவறாக பேசி பழகிய நபரை நண்பர்களுடன் சேர்ந்து அடித்துக் கொன்ற மகன் உள்ளிட்ட 4 பேர் சிக்கினர். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ள விடியா அரசின் ஏவல் துறையினரால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொலை கொள்ளை உள்ளிட்டவை அன்றாட நிகழ்ச்சிகளாகிவிட்டதாக மக்கள் அச்சம். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே நகைக்காக மூதாட்டியை கொலை செய்த நபர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மூதாட்டிகளை குறிவைத்து நடக்கும் கொலை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தேவானூர் கிராமத்தில் முதிய தம்பதி தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்பு. மகன் சரிவர கவனிக்காத நிலையில் விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் தகவலால் தற்கொலையா கொலையா என சந்தேகிக்கும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியின் கழுத்தில் இருந்து 3 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்ற இளைஞர் சிக்கினார். அண்மை காலமாக தமிழகத்தில் தனியாக வசித்து வரும் முதியவர்கள் நகை மற்றும் பணத்திற்காக கொல்லப்படுவது தொடர்ந்து வரும் நிலையில் முதியோரை பராமரிக்க அன்புச்சோலை மையங்களை திறந்து வரும் பொம்மை முதல்வருக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வீட்டில் உரிமமின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடி பட்டாசுகள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் இதுபோன்ற சட்டவிரோத சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தை அடுத்த கருவேலம்பட்டி கீழ் ஊர் கிராமத்தில் ஊர் தலைவரிடம் வரவு செலவு குறித்து கேள்வி எழுப்பியவரின் வீட்டை சூறையாடி கொலை மிரட்டல் விடுப்பு. கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊருக்கு ஊர் காவல் நிலையங்கள் எதற்கு இருக்கிறது என பொதுமக்கள் காட்டம். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே சின்னப்புளியம்பட்டியில் குறி சொல்வதாக கூறி வீட்டிற்குள் புகுந்து 17,000 ரூபாயை திருடிச் சென்ற 2 இளைஞர்கள் சிக்கினர். தமிழ்நாட்டில் 4.5 ஆண்டுகளாக நாள்தோறும் திருட்டும் குற்றங்களும் அரங்கேறி வரும் நிலையில் கூட திராவிட மாடல் ஆட்சியின் குருட்டு கண்கள் இன்னும் திறக்கவில்லையே என மக்கள் காட்டமான விமர்சனம். வேலூர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மலட்டாறு கொட்டாற்றில் நீரோட்டத்தையும் பொருட்படுத்தாமல் தொடரும் மணல் திருட்டு குறித்து பலமுறை புகாரளித்தும்
விடியா அரசின் வருவாய்த்துறை மற்றும் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காத அவலம். திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் இயற்கை வளம் கொள்ளை போவதை தடுக்காமல் விளம்பரம் தேடுவதிலேயே விடியா அரசு பொழுதை வீணாய் கழிப்பதாக விவசாயிகள் சாடல். விழுப்புரம் மாவட்டம் அடுக்கம் கிராமத்தில் பட்டப்பகலில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 18 சவரன் தங்க நகை 50,000 ரூபாய் கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, வீட்டில் உள்ள பொருட்களுக்கும் பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர்களுக்கு பினாயில் தெளித்து வரவேற்பு அளித்த ஊழியர்கள். நோயாளிகள் எதிரில் நடந்து செல்லாத அளவிற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அமைச்சர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் வாக்காளர்களாக தெரியும் தங்களை தேர்தலுக்கு பிறகு கண்டும் காணாமல் செல்வது ஏன் என மக்கள் காட்டத்துடன் கேள்வி. திமுக அமைச்சர்கள் மருத்துவமனைக்கு வருகிறார்கள் என்றவுடன் அரசு மருத்துவமனை முன்பு ரோட்டில் துளி மண் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக தூய்மை பணியாளர்களை வேலை வாங்கிய ஊழியர்கள். தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை, முகக்கவசம் போன்றவற்றை வழங்காமல் அவசரமாக பணியில் ஈடுபடுத்தப்பட்ட விடியா ஆட்சியின் அவலம். சென்னையில் மாநகர பெண்கள் பேருந்தின் கண்ணாடி மீது கற்கள் வீசி உடைத்த பள்ளி மாணவர்கள். பெண்கள் பாதுகாப்பு கூட கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் மாணவர்களின் ஒழுக்க குறைபாடு திராவிட மாடல் கல்வி எனும் புனைக்கதையின் முகமூடியை கிழிப்பதாகவும் ஒழுக்கமின்றி வளர்ந்த தலைமுறையால் சமூகமே அச்சுறுத்தப்படுகிறது என்றும் பொதுமக்கள் கடும் விமர்சனம். முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியளித்த நாள் முதல் உயரதிகாரிகள் நீதிமன்றங்களில் தொடர்ந்து தலைகுனிந்து நிற்கும் அவலம். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் 2 ஊழியர்களை சேர்க்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அமல்படுத்தாத நிலையில் தொடரப்பட்ட அவமதிப்பு வழக்கில் உள்துறை செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான நிலையில் அரசு உத்தரவுகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. தமிழக கல்லூரி கல்வி இயக்குனர் ஈஸ்வரமூர்த்திக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டும் ஆஜராகாததால் உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. தமிழகத்தில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசத்தை உயர்கல்வித்துறை சீரற்ற முறையில் வழங்கியிருப்பதாக பேராசிரியர்கள் குற்றச்சாட்டு. சட்டக்கல்லூரிக்கு 47 நாட்கள் அளித்த நிலையில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு 25 நாட்கள் மட்டுமே அவகாசம் வழங்கிய நிலையில் இறுதி நாளில் இணையதளம் செயலிழந்து பலர் விண்ணப்பிக்க முடியாமல் பாதிக்கப்பட்டதாக வேதனை. பட்டாவில் பெயர் சேர்ப்பதற்கு 20,000 ரூபாயை லஞ்சமாக பெற்றபோது ஈரோடு மாவட்டம் கலிங்கியம் கிராம நிர்வாக அலுவலர், மண்டல துணை வட்டாட்சியர் ஆகியோர் கையும் களவுமாக சிக்கினர். தீயசக்தி திமுக ஆட்சியில் லஞ்சமில்லாத துறையே இல்லை என பொதுமக்கள் சாடல். தேனி மாவட்டம் பெரியகுளம் கீழவடகரை பகுதியில் 2 ஏக்கர் விவசாய நிலத்தினை ஆக்கிரமித்து கொலை மிரட்டல் விடுக்கும் திமுக கூட்டணி கட்சியான விசிக பிரமுகர் உள்ளிட்ட 3 மீது கல்லூரி பேராசிரியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். ஆளும் திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சியினரும் அடுத்தவர் சொத்தை அபகரிப்பதையே வாடிக்கையாக வைத்திருப்பதாக பொதுமக்கள் கடும் சாடல். என்னுடைய நிலத்தை பக்கத்து நிலத்துக்காரவங்க உழுது விவசாயம் பண்றாங்க, அத்துமீறி உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அது தொடர்பா மனு கொடுக்க வந்தா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. இதனால அரசுடைய கவனத்துக்கு இந்த செய்தி போகணும். இதுல எனக்கு ஒரு என்னுடைய மனை மீது உண்மை தன்மையை அறிந்து என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு வேணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். நான் 2 பெண் பிள்ளைகளை வச்சுட்டு அந்த இடத்துக்கு போக முடியாம நான் தவிக்கிறேன்.
திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் வீட்டின் பூட்டை உடைத்து 3 சவரன் தங்க நகை மற்றும் 12,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை அருகே திருமண்டல தேர்தல் முன்விரோதத்தில் மதபோதகரின் வீட்டிற்குள் புகுந்து தூத்துக்குடி திமுக மாவட்ட துணை செயலாளர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 2 பேர் மது போதையில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை மிரட்டல். விடியா ஸ்டாலின் மாடல் கட்சியைச் சேர்ந்தோர் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை மிரட்டல் விடுத்ததுடன் மத போதகரையும் கொல்வேன் என கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. தமிழ்நாட்டின் 17 மாவட்டங்களில் முதன்மை கல்வி அலுவலர் இல்லாமல் திணறும் பள்ளிக் கல்வித்துறை. முக்கிய நிர்வாக பொறுப்புகள் வெற்றிடமாகி கல்வி திட்டங்கள் நிறைவேறாமல் தாமதமடைவதாகவும் காலியாக உள்ள பணியிடங்களை உடனே நிரப்பாமல் இருப்பது அரசு பள்ளிக்கல்வி மேலாண்மையின் அவல நிலையை வெளிப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்வதில் தேர்வர்களுக்கு சிக்கல். கடவுச்சொல் மறந்துவிட்டால் மீண்டும் புதிய கடவுச்சொல் உருவாக்க வரும் OTP செல்போனுக்கு வராததால் ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய முடியாமல் ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் தவிப்பு. நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டாலும் கண்காணிப்பது தமிழக அரசின் கடமை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் கடலோர கிராமங்களில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள உப்பு தயாரிப்பு தொட்டிகளால் மழைக்காலத்தில் தண்ணீர் செல்ல வழியின்றி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது குறித்த வழக்கில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. மாமன்னர் ராஜராஜ சோழ தேவர் மற்றும் திருமங்கையாழ்வார் பற்றிய ஆவணங்களை வழங்கிய சென்னை பல்கலைக்கழகத்தின் பண்டைய வரலாறு மற்றும் தொல்லியல் துறை மூடப்படும் அபாயம். தமிழ் என்று சொல்லி நாடகமாடும் திமுக அரசு தமிழர் வரலாற்றின் அடித்தளத்தை காக்கும் துறையை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. பொது இடங்களில் அரசியல் கட்சிகள் அமைத்துள்ள அனுமதியற்ற கொடிக்கம்பங்களை அகற்ற தமிழக அரசு தாமதப்படுத்துவதற்கு மதுரை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள் அனைத்தையும் அகற்ற உத்தரவிட்டும் வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லை என குற்றம் சாட்டிய நீதிமன்றம் சென்னை அண்ணா மேம்பாலத்தில் ஆளுங்கட்சியின் கொடிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ள வீடியோ காட்சிகள் இருப்பதாகவும் கண்டனம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை, மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. மழைநீர் வெளியேற வழியில்லாததால் முழங்கால் வரை தேங்கி நின்ற மழைநீரில் ஆபத்தான முறையில் மாணவர்கள் சென்ற நிலையில் கமிஷன் மற்றும் கலெக்ஷனில் காட்டும் ஆர்வத்தை மக்கள் நலப்பணிகளிலும் காட்ட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். சென்னையின் பல்வேறு இடங்களில் அதிகாலையில் திடீரென பெய்த மழை. நுங்கம்பாக்கம், அண்ணாசாலை, ராயப்பேட்டை, வேளச்சேரி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட பல இடங்களில் பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே இரிடியத்தில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 1 கோடி ரூபாய் பணம் தருவதாக கூறி 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் மீது புகார் அளித்த தனக்கு கொலை மிரட்டல் விடுவதாக குற்றச்சாட்டு. புகார் குறித்து நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை தயக்கம் காட்டுவதால் திமுகவின் கூட்டணி கட்சியான விசிகாவின் முன்னாள் நிர்வாகி மற்றும் மோசடி நபருக்கு ஏவல் துறை துணை போவதாக குற்றச்சாட்டு. இந்த மாதிரி இரிடியம் வந்து அரசு ரீதியாக இரிடியம் வந்து ஒன்று தயாரித்து செய்தோம். அதுக்கு வந்து 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி தரேன். உனக்கு நீங்கள் வந்து எவ்வளோ சேமிப்பு வச்சுருக்க அந்த பணத்தை எங்கள்கிட்ட கொடு, நான் உனக்கு 6 மாத காலகட்டத்தில் நான் தபுலா தரேன் அப்படின்னு சொல்லி என்னோட கேட்டார். அப்போ இது எப்படி அரசுக்கு எதிரானது, நீங்கள் எப்படி வந்து இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது இந்த ஆவட்டி கல்லூரியை சேர்ந்த டான் பிரபுங்கிறவர் வந்து ஃபோன் காலில் வந்து அறிமுகம் செய்து அவர் வாட்ஸ்அப் காலில் வந்து அவருடைய RBI சர்டிஃபிகேட்லாம் என்கிட்ட காமிச்சு அவர் வந்து என்னை நம்ப வச்சு என்னுடைய 30 லட்ச ரூபா பணத்தை என்கிட்ட இருந்து 3 தவணையாக இந்த பணத்தை எல்லாம் வந்து என்னை ஏமாற்றி மோசடி செய்துட்டார். எல்லா காவல்துறையிட்டையும் வந்து நான் புகார் செய்து பார்த்தேன், எனக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலை. கொடைக்கானல் புறநகர் கிராமங்களில் சௌ காய்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்ததால் பெரும் இழப்பை சந்தித்து வரும் விவசாயிகள். காய்களை வயலிலேயே உரமாக தூக்கி எறியும் விவசாயிகள் விதை மானியம், உர உதவி மற்றும் இழப்பீடு வழங்க கோரி விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல்.
கன்னியாகுமரி மாவட்டம் கோதையார் அருகே வாழைப்பழ தோட்டங்களை அழித்த காட்டு யானைகள் கூட்டம். வனத்துறை வாக்குறுதி அளித்தபடி மின்வேலி இன்னும் அமைக்கப்படவில்லை என்றும் பயிர் சேதத்தால் கடன் சுமையில் உள்ள பழங்குடியின விவசாயிகள் தங்கள் உயிர் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு அச்சமாக உள்ளதாக வேதனை. ஆம்னி பேருந்துகளுக்கு அண்டை மாநில வரி விதிப்பை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடர் வேலை நிறுத்தம். இந்தியா கூட்டணி அரசுகளான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநில அரசுகளுக்கிடையே வரி போரால் பெரும் நஷ்டத்தில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள். தமிழகத்திலிருந்து சுமார் 700 வண்டிகள் பிற மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி சென்றிருந்த வண்டிகள் கடந்த 4 நாட்களாக இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் தமிழக அரசால் வரி இங்கே வசூல் செஞ்சதுனால இப்போ தமிழ்நாடு வண்டிங்க பிற மாநிலங்களுக்கு செல்லும்போது அங்கே வரி வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வரியை எங்களால் கட்டினா எங்களால் தொழில் இயக்க முடியல. ஏன்னா ஒரு குவார்ட்டருக்கு 90,000 ரூபா வரி மத்திய அரசுக்கு செலுத்தி ஓட்டலான்னு சட்டம் இருக்கும்போது எங்களுக்கு இவங்க தமிழ்நாடுக்கு ஒரு 1,50,000 ரூபா, கேரளாவுக்கு 1,80,000 ரூபா, கர்நாடகாவுக்கு 2 லட்ச ரூபான்னு இவ்வளோ வரி கட்டி ஜனங்கள்ட்ட எங்களால் அவ்வளோ பயண டிக்கெட் வாங்க முடிஞ்சு நடத்தவும் முடியாது. முதல்ல உங்கள் தமிழக மாநிலம் தான் முதல்ல எங்கள் மாநில பதிவெண் கொண்ட வாகனம் உள்ளே வரும்போது எங்கிட்ட வரி கேட்குறாங்க. ஏன் தமிழ்நாடு வாங்கும்போது நாங்கள் ஏன் வாங்கக்கூடாது தமிழ்நாடு வாகனத்துக்குன்னு அவங்க கோரிக்கை வச்சு எங்களை வண்டி சிறைப்பிடித்து இப்போ கட்டாயப்படுத்தி எங்களை வரி வசூல் செய்கிறாங்க. அரியலூரில் உள்ளாட்சி துறைகளில் பணிபுரியும் நிரந்தர மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களது நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். அரசாணை 62 படி அகவிலைப்படியுடன் கூடிய ஊதியம் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரி விடுதியின் சமையல் கூடம் சுகாதார சீர்கேட்டுடன் இருப்பது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை விளக்கம் கேட்டு நோட்டீஸ். விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் அரசு தொழில்நுட்ப கல்லூரி சரிவர பராமரிப்பின்றி இருப்பதை இதுவரை கவனிக்காதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு கட்டும் பணிக்கான இடைக்கால தடை உத்தரவை டிசம்பர் 2ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் அளவிற்கு கட்டுமான பணிகளை மேற்கொள்ள எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் ஏற்கனவே விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. கந்தசஷ்டி உள்ளிட்ட தொடர் திருவிழாக்கள் மூலம் 1,32 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 713 கிராம் தங்கமும் 8000 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. கந்தசஷ்டி உள்ளிட்ட தொடர் திருவிழாக்கள் மூலம் 4,26 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 1279 கிராம் தங்கமும் சுமார் 30,000 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தகவல். நாகை மாவட்டம் திருவாய்மூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அஷ்டபைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். குஜராத் மாநிலம் பரூச் மாவட்டம் சேஹாவில் மருந்து தயாரிப்பு ஆலை ஒன்றில் பாய்லர் வெடித்து சிதறியதில் 2 பேர் பலியான நிலையில் படுகாயமடைந்த 20 பேருக்கு தீவிர சிகிச்சை. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தின் சோகம் அடங்குவதற்குள் குஜராத்தில் பாய்லர் வெடித்ததற்கு காரணம் விபத்தா அல்லது சதி செயலா என அதிகாரிகள் தீவிர விசாரணை. டெல்லி குண்டுவெடிப்பில் தொடர்புடைய மருத்துவர்களின் நெட்வொர்க் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களில் உள்ளதா என மத்திய மாநில உளவு பிரிவினர் தீவிர விசாரணை. இதுவரை படிக்காத இளைஞர்களே தீவிரவாத சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு மூளை சலவை செய்யப்பட்டு வந்த நிலையில் மருத்துவர்களே இத்தகைய கொடூரத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஒருங்கிணைந்த ரகசிய கண்காணிப்பில் களமிறங்கும் NIA. காற்று மாசுபாட்டால் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்த அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நெஞ்சக சிகிச்சை பிரிவு அவசியம் என மத்திய அரசு அறிவுறுத்தல். மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் மாசுபாட்டால் சுவாசம் மற்றும் இதய நோய்கள் அதிகரிக்கும் என்பதால் சிறப்பு வசதிகள், பயிற்சி பெற்ற மருத்துவர்கள், ஆக்ஸிஜன் சிலிண்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் முழுமையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தல். மெங்சு விண்வெளி பயண திட்டம் மூலம் 2030ஆம் ஆண்டுக்குள் நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப சீனா திட்டம். இதன் ஒரு பகுதியாக அடுத்த ஆண்டு ஆளில்லா விண்கலத்தை சீனா விண்வெளிக்கு அனுப்ப உள்ள நிலையில் அமெரிக்காவின் நாசா தரப்பிலும் 2027ஆம் ஆண்டு நிலவிற்கு மனிதர்களை அனுப்பும் பணி மும்முரமாக நடைபெற்று வருவதாக தகவல்.
ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த 49 பேர் லிபியாவிலிருந்து படகில் மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பாவிற்கு வேலை தேடி சென்ற நிலையில் படகு கடலில் கவிழ்ந்த விபத்தில் 42 பேர் நீரில் மூழ்கி பலி. 7 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் இறந்தவர்களை தேடும் பணியில் லிபியா கடற்படை தீவிரம். தைவான் மீது தாக்குதல் நடத்தினால் சீனாவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஜப்பான் பிரதமர் எச்சரிக்கை. ராணுவம் மூலம் பதிலடி கொடுக்கப்படும் என்ற ஜப்பான் பிரதமரின் கருத்திற்கு சீனா கண்டனம். பெரு நாட்டின் ஷலா நகரில் இருந்து அரகேப்பி நோக்கி சென்ற பேருந்து எதிரே வந்த கார் மீது மோதியதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து பயங்கர விபத்து. பேருந்தில் பயணித்த 50 பேரில் 37 பேர் பரிதாபமாக பலியான நிலையில் படுகாயமடைந்த 13 பேருக்கு தீவிர சிகிச்சை. ராணுவ தளபதி அசிம் முனிரின் முழு கட்டுப்பாட்டிற்குள் சென்றது பாகிஸ்தான். நீதித்துறை முதல் அணு ஆயுதம் வரை அனைத்து துறைகளும் அவரது கட்டுப்பாட்டுக்குள் சென்றுள்ள நிலையில் இது அரசியல் மாற்றத்திற்கான முன்னோட்டம் என நிபுணர்கள் கருத்து. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பிரபல பாடகி பாலக் முச்சால் 3800க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நிதி உதவி செய்து சாதனை. உதவி செய்ததன் மூலம் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த பால முச்சாலுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து. முன்னணி நடிகர் அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷுடன் கதாநாயகனாக நடிக்கும் தீயவர் குலை நடுங்க என்ற புதிய படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை வெளியீடு. வரும் 21ஆம் தேதி படம் வெளிவரவுள்ள நிலையில் ட்ரெய்லர் வெளியாவதால் ரசிகர்கள் குஷி. பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து தயாரிக்கப்படும் மா வந்தே திரைப்படத்தில் அவரது தாயார் பாத்திரத்தில் பிரபல பாலிவுட் நடிகை ரவீனா தாண்டன் நடிக்க உள்ளதாக தகவல். வீர் ரெட்டி தயாரிக்கும் படத்தில் மலையாள நடிகர் உன்னி முகுந்தன் மோடியாக நடிக்கும் நிலையில் படத்தை கிராந்திகுமார் இயக்குவார் எனவும் அறிவிப்பு.